மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்பிக்கை கோரும் அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு காரணம், மாநில உரிமைகள், சமூக நீதி, மத சார்பின்மையை பாதுகாக்கப்பட வேண்டும். ஊப்புவாத சக்திகள் எந்த காரணத்திலும் பின்புற வாசல் வழியாக தமிழகத்தில் கால் பதிய விடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக இந்த அரசை நாங்கள் ஆதரிக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேகாவுக்கு 108 இடங்களில் அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சியாக மக்கள் வாக்களித்த நிலையில் ஆளுநர் சந்தித்து ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரிய போது ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அனுமதிக்காமல் அலைக்கழித்த போது பின்புற வாசல் வழியாக ஆளுநரை வைத்து குடியரசு ஆட்சியை ஒன்றிய அரசு அமைத்துவிடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாது என்ற நோக்கத்துக்காக தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்ததை சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் அரசியல் பிழை செய்து விட்டார்கள் என்று எங்களை சாடினார்கள். ஒரு சில அரசியல் கட்சிகளும் அதே போல ஊடகவியலாளர்களும் சரியான அரசியல் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. இல்லை என்றால் எந்த ஊப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாதோ அந்த ஊப்புவாத சக்திகள் குடியரசுத் தலைவர் மூலமாக தமிழ்நாட்டில் கால் பதிய சாதகமாக அது அமைந்துவிடும். அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் தடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தும் பேசியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேகா அரசு தன்னுடைய கொள்கை எதிரியாக பிஜேபியை அதனுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார்.